என்கிட்ட பேசும்போது மட்டும் நீ வந்து ரொம்ப காமா சில்லாக பேசுகிற கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியும் கமருதீனும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 பேருமே தனித்தனியாக வந்து கேம் ஆடினா வந்து டவுன் ஆகுறோம்ல, அது ஃபீல் ஆச்சா உனக்கு? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கமருதீன் வந்து சொன்னார், ஆனால் நீ சண்டை போட்டால் ரொம்ப கேவலமாக பேசுறடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். நீ தான் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி 2 பேருமே சிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ அங்கே வந்து கானா வினோத் வந்து உட்கார்றாரு. ஸோ கானா வினோத் கிட்ட வந்து அவங்க நேத்திருந்து ஒரு கேள்வி பதில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்த உடனே வந்து இந்த வீட்டில் யார் ரொம்ப ரியலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு கானவனத்தோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கம்ருதீன். ஸோ அவனுக்கு வந்து கோவம் வந்தால் கோவத்தை காட்டிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதையும் மறந்துட்டு சாரியும் கேட்குறான். ஆனால் ஒரு யதார்த்தமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறம் சபரி. சபரி வந்து ஒரு 50-50ன்னு சொல்லுவேன். சபரி வந்து ஒரு ஹியூமனாக ஒரு நல்ல பையன். ஆனால் ஒரு இந்த கேமை பொறுத்தவரையும் வந்து அவன் ஸ்கிரிப்டடாக வந்திருக்கான். அது வந்து நடிச்சிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்புறம் சுபிக்ஷா வந்து ஒரு 70 and 30% ஃபேக் அப்படின்னா அவங்க இன்னொருத்தர் பேச்சை கேட்டு நடக்கிறாங்க. ஆனால் செம உஷார் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து விக்ரம் அவரும் வந்து ஒரு 50-50 சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திவ்யா அவங்க வந்து ஒரு 70-30. நெக்ஸ்ட்டு அரோரா 50-50 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்வதியும் 50-50 தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்வதி ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெளுத்துருச்சு இந்த வீட்டில் வந்து அவங்கள இப்படி நினச்சோம், ஆனால் இவங்களோட கேரக்டர் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறீங்க அப்படின்னு யாரை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது சாண்ட்ரா திவ்யா அவங்க 2 பேர் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, ஆனால் அவங்க 2 பேர் பிரிஞ்சப்புறம் ஒவ்வொருத்தரும் யாருன்னு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட வெளியே நட்பை தொடரணும் அப்படின்னா யார் கூட வந்து கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு கமருதீன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு உங்க கூட விஜய் பார்வதி, ஏன்னா அந்த நீ வெளிநாடு போவ, ஈவெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறனால அது தொடரும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு விக்ரம் சபரி பேரையும் வந்து அவர் சொன்னது பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டில் யார் காரியவாதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து உடனே அவர் சொன்ன பேர் வந்து பார்வதி அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீ என்னென்ன பண்ணுவேன்னு நான் உன் கூட இருந்தே பார்த்துருக்கேன், உன் தள்ளி இருந்தும் பார்த்துருக்கேன், இங்கே நின்றுட்டு நீ அங்கே சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுவேன் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்வதி. நெக்ஸ்ட் வந்து சாண்ட்ரா, விக்ரம் அண்ட் அரோரா இவங்க 3 பேரையும் வந்து சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சது. கூடவே அப்ரானி அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வினோத் சொல்லிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கமருதீன் உங்ககிட்ட வந்து அப்ரானி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதுதான் அவர் கொடுத்த ஒரு சில ரிவ்யூ கொஷின்ஸை பார்வதி கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணது. ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.